வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களில் மனதில் நிற்பவர் யார் என்ற பாடல் வரிகளை கேட்டிருப்பீங்க. புரட்சித் தலைவரோட பாடல் வரிகள் அதே வழியில் தான் இன்றைக்கி இருக்கிற தளபதி அவர்கள் இன்றைய முதல்வர் அந்த வழியில் பின்பற்றுறதுனால தான் நீங்கள் உங்களோட கேள்வி அதிருப்தியா இல்லை அரசியல் கணக்கா, இதுதான் கேள்வி. இன்றைய தலைப்பு இது அரசியல் கணக்கு கிடையாதுங்க. அதிருப்தியால் வந்த அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பூசலால் வெளியே வந்தது தான் இது. நான் உட்பட அங்கேருந்து வந்தது தான். எதற்காகனா எதையுமே மேலிடத்தில் கொண்டு போய் சொல்கிறத எதையுமே காது கொடுத்து கேட்காத ஒரு பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர் மூலியமாகவும் அதை கொண்டு போனாலும் கேட்கலை. இது போல் ஒரு இக்கட்டான ஒரு மாவட்ட செயலாளர்கள் போயிட்டு தகவல் கொடுத்தா கூட அதை பொதுச் செயலாளர் காது கொடுத்து கேட்காத ஒரு நிலை தான் ஏற்பட்டது. இதை முன்னாள் முதல்வர் கூட என்ன பதிவு பண்ணார், 10 தோல்வி பழனிசாமின்றது பதிவு பண்ணார். ஒரு அதிமுக தொண்டனுக்கு தெரியும் களத்தில் என்ன நடக்குதுன்ட்டு. அந்த கள நிலவரத்தை தலைமைக்கு தெரியப்படுத்த போனால் இவங்க சரியான அதை அணுகுமுறை கொடுக்கல. இப்போ ஈஸியாக திரு எடப்பாடி பழனிசாமியை ஆக்சஸ் பண்ண முடியல, அணுக முடியல, பார்க்க முடியல அப்படிங்கிற காரணத்திற்காக ரொம்ப ஈஸியாக தாவைக்க தலைவர் முதலமைச்சர் விஜயை ஆக்சஸ் பண்ண முடியும், அவரை பார்த்து எல்லாத்தையும் பேச முடியும் அடிப்படையில் தாவைக்கவில் இணைகிறாங்க. இல்லை அப்படி நீங்கள் சொல்கிறத விட வேற அடுத்த ஆப்ஷன் திமுகவுக்கு போகிறதுக்கு மனம் இல்லைங்க. இப்போது பல விவாத நிகழ்ச்சிகளை டிவி நிகழ்ச்சிகளை பேசும்போது தீய சக்தி திமுகனே பதிவு பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அவங்க கூடவே கை கோத்துக்கிட்டு நான் ஆட்சி அமைக்கணும் போது அதை தான் அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் ஒரு பதிவு பண்ணுறாரு. உங்கள் பையனை கூட்டிகிட்டு வாங்க, என் பையனை கூட்டிகிட்டு வந்து நிற்க வைங்க, சத்தியம் பண்ணுங்கன்றது நம்ம வெளிப்படையாகவே அதை பார்த்தோம். இந்த அதிருப்தியால் தான் இன்றைக்கி அவர் வெளியே இருக்கிறாரு, திருப்பி போக மனம் இல்லை. இது போல் 1.5 கோடி தொண்டர்கள் அதிமுக இருக்கிற தொண்டர்கள் அத்தனை பேருமே அதிருப்தியில் தான் இருந்தாங்க.